படிக்கிட்ட ரகசியம் இருக்கா? நான் விட்டால் சாக்கடைக்கிட்ட நின்று டென்ஷனான செங்கோட்டையன். செங்கோட்டையனை ஒருமையில் விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி, தன்னிடம் நிறைய ரகசியங்கள் இருக்கு, அதை டிவியில் போட்டுவிட்டால் செங்கோட்டையனால் வெளியே நடக்க முடியாது, மக்கள் தாரி துப்பி விடுவார்கள் என விமர்சித்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள செங்கோட்டையன், நான் ஆதாரத்தை எடுத்து விட்டால் தாங்காது, நான் இல்லை என்றால் எடப்பாடி முதல்வராகவே ஆயிருக்க மாட்டார் என கூறியுள்ளார். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதால் அக்கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விஜயின் தாவேகாவில் இணைந்தார். விஜய் கட்சியில் தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் நியமிக்கப்பட்டுள்ளார். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் இந்த முறை தாவேகா சார்பில் செங்கோட்டையன் போட்டியிடும் நிலையில் அந்த தொகுதியில் நேற்று அதிமுக வேட்பாளருக்காக பிரச்சாரம் செய்த எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கடுமையாக விமர்சித்தார். செங்கோட்டையனை ஒருமையில் விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி, தன்னிடம் நிறைய ரகசியங்கள் இருப்பதாகவும் அதை டிவியில் போட்டுவிட்டால் செங்கோட்டையனால் வெளியே நடக்க முடியாது, மக்கள் காரி துப்பி விடுவார்கள் என கடுமையாக விமர்சித்தார். எடப்பாடி பழனிசாமியின் இந்த கடுமையான குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளருக்கு பேட்டியளித்த செங்கோட்டையன், விதிமுறைகள் இருக்கின்றன, நான் கூட கூட்டத்தை நடத்தும் போது காலை 3:15 மணிக்குத்தான் அனுமதி கொடுத்தார்கள். அனுமதி கிடைப்பதில் பெரும் சவால் உள்ளது, இதனால் அதற்கு பிறகு ஏற்பாடுகளை செய்ய முடியாத சூழல் உள்ளது என தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பற்றி கேட்கிறீர்கள், அவர் தோல்வி பயத்தில் குழம்பி போய்விட்டார், அதற்கு மேல் நான் சொல்ல முடியாது, சாக்கடை கிட்ட கல்லை வீசினால் என்ன ஆகும், சாக்கடை நம்ம மேலேதான் அடிக்கும், குப்பை மேட்டிலிருந்து கிளறிவிட்டால் என்ன மாற்றம் எப்படி இருக்கும், அது மாதிரிதான் உள்ளது எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு. நான் ஆதாரத்தை எடுத்துவிட்டால் தாங்காது, நான் எப்போது வந்தேன், அவர் எப்போது வந்தார் என்று எல்லோருக்கும் தெரியும், நான் அதையெல்லாம் சொல்ல விரும்பவில்லை, எடப்பாடி மாதிரி நான் எல்லோரையும் ஏமாற்ற மாட்டேன், காலம் அதற்கு பதில் சொல்லும், நிறைய ரகசியங்கள் இருக்கிறது, அதை வெளியே சொல்ல முடியாது, ரகசியம் அது பரம ரகசியம், சிதம்பர ரகசியம், ஜெயலலிதா என்னை எப்படி வைத்திருந்தார் என்று அனைவருக்கும் தெரியும். எடப்பாடி பழனிசாமியை தான் 2009 ஜெயலலிதா நீக்கிவிட்டார், அதன் பிறகு நான் தான் கூட்டி போய் போட செய்தேன், தமிழ்நாட்டுக்கே தெரியும், எனக்கெல்லாம் அவர் பதவி கொடுத்தார் என்பது தவறு, முன்மொழியாவிட்டால் எடப்பாடி பழனிசாமியால் எப்படி முதல்வராக முடியும், என்னிடம் 64 எம்எல்ஏக்கள் இருந்தனர், நான் முன்மொழியாவிட்டால் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். எனக்கு பதவி கொடுத்தார் என்பது தோல்வி பயத்தால் குழம்பி போயிருக்கிறார், என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்கிறார், அதுதான் நிலை என தெரிவித்துள்ளார்.